Dear students, good evening to all. How are you? I hope all are fine. Okay. Last class I finished chapter 4, the introduction to hypertext preprocessor. Today we will see chapter 5, PHP function and array. PHP function and array. In PHP server-side scripting language, functions and array concepts are very important to solve the many complex problems in real world. PHP அப்படிங்கிறது ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸும் அரேஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுக்குன்னு பார்த்தோம்னா ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட்ஸு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸும் அண்ட் அரேஸ் வந்து PHPல ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். Functions in PHP. In most of the programming language, a block of segment in a program that performs a specific operation, tasks like insert, execute, delete, calculate, etc. This segment is also known as function. Most of the computer programming languageல நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமில் ஒரு block of segment மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பிளாக் ஆஃப் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. அந்த பார்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் டாஸ்க்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன மாதிரி ஆப்ரேஷன் டாஸ்க்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு, அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, கெட் பண்ண இன்புட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு, இன்செர்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் டாஸ்க்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த பிளாக் ஆஃப் செக்மெண்ட் அந்த பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் செக்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃபங்க்ஷன். இந்த பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எ ஃபங்க்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் சப்ரொட்டீன் ஆர் ப்ரொசீஜர் இன் அ ப்ரோக்ராம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சப்ரொட்டீன் ஆர் ப்ரொசீஜர். சப்ரொட்டீன்னா சப் ப்ரோக்ராம். சப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம், ஃபங்க்ஷனை ப்ரொசீஜர்னு சொல்லலாம். A function will be executed by a call to the function and the function returns any data type values or null value to called function in the part of the respective program. நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம், சப் ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். அந்த சப் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராமில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், கால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அந்த கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டா டைப்பில் வேல்யூவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராமில் கால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி வேல்யூவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சம்டைம்ஸ் சில ப்ரோக்ராமில் நம்ம ஃபங்க்ஷனை வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாத மாதிரியும் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். The function can be divided into 3 types as follows: user defined function, predefined or system or built-in function and parameterized function. ஃபங்க்ஷனை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், யூசர் அவங்களுக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷனை அவங்களே டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ப்ரீடிஃபைன்டு ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ரீடிஃபைன்னா ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது, சிஸ்டம்னா அந்த சிஸ்டம்லேயே இருக்கிறது, ஆர் பில்டின்னா அந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்கிறது. ஸோ இது ப்ரீடிஃபைன்டு ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின் அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், பிஹெச்பியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அண்ட் தேர்ட் ஒன் பெராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பெராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ பிஹெச்பி கன்சிஸ்ட் ஆஃப் 3 types of functions: user defined function, predefined or system or built-in function and parameterized function. The first type of function in PHP is user defined function. User defined function, that is UDF, in PHP gives a privilege to user to write own specific operation inside of existing program module.
பிஹெச்பியில் இருக்கக்கூடிய யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூசருக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷனை அவங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ், அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அவங்க டிஃபைன் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, யூசர் அவங்களுக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷனை அவங்களே ஓனாக டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு பேர் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். 2 important steps the programmer has to create for users defined functions are. user defined functions create பண்ணுறதுக்கு 2 important steps இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, first one function declaration and second one function calling. First function declaration. A user defined function declaration begins with the keyword function. யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எதில் வந்து ஸ்டார்ட் ஆகணும்? எந்த கீவேர்டில்? ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகணும். யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக். அப்போ அந்த ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ளே யூசர் அவங்களுக்கு என்னென்ன லாஜிக் கோடு ரைட் பண்ணணுமோ அதை ரைட் பண்ணிக்கலாம். லாஜிக் கோட் இஸ் நத்திங் பட் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ அந்த ஃபங்க்ஷன், அந்த பிளாக்குக்குள்ளே, ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ளே யூசர் அவங்களுக்கு என்னென்ன லாஜிக் கோடு, தட் இஸ் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ சின்டாக்ஸு, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுடைய சின்டாக்ஸ்: ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்டு, ஃபங்க்ஷன் நேம்ங்கிறது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். வித்தின் கர்லி பிரேசஸ் கஸ்டம் லாஜிக் கோடு டு பி எக்ஸிக்யூட்டட். அந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும்? நமக்கு அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். லாஜிக் கோட்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ். கஸ்டம் மீன்ஸ் அக்செப்டட். பிஹெச்பியில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குமோ அந்த அக்செப்ட் லாஜிக் கோடை நம்ம எதுக்குள்ளே கொடுக்கணும்? வித்தின் கர்லி பிரேசஸ். வித்தின் கர்லி பிரேசஸ் இஸ் கால்ட் as a பிளாக். புரிஞ்சதா? கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுக்குறோம்னா அது என்னன்னு சொல்லுவோம்? பிளாக்குன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? Second, function calling. A function declaration part will be executed by a call to the function. அப்போ நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் எழுதியிருக்கக்கூடிய அந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த மெயின் ப்ரோக்ராமில் என்ன கொடுக்கணும்? காலிங் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். தட் இஸ் கால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். Programmer has to create function calling part inside the respective program. ஸோ அந்த காலிங் ஃபங்க்ஷனை நம்ம எங்கே கொடுக்கணும்? கால் ஸ்டேட்மெண்ட்டை அந்த ப்ரோக்ராம்லேயே கொடுக்கணும். கொடுத்தாத்தா காலிங் ஃபங்க்ஷன் கொடுத்தாத்தா அந்த ஃபங்க்ஷன் என்னாகும்? நம்மளுக்கு க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன? ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபங்க்ஷன் நேம் செமிகோலன். என்ன ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தோமோ அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சே தான் கால் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து செமிகோலன் கொடுத்தோம்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? காலிங் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள்: லெஸ் தென் $PHP. இது என்ன சின்டாக்ஸு? டிஃபால்ட் சின்டாக்ஸு. ஸோ அதில் ஃபங்க்ஷன் இன்செட் மெசேஜ். அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு, இன்செட் எம்எஸ்ஜின்னு கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷனுடைய நேம். வித்தின் கர்லி பிரேசஸில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டில் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்கோ வித்தின் டபுள் கோட்ஸ் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்செட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. எக்கோங்கிறது இஸ் அன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அதில் வித்தின் டபுள் கோட்ஸில் இருக்கிறது நம்மளுக்கு என்னாகும்? அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். எக்கோவில் வித்தின் டபுள் கோட்ஸ்லேருந்து அது என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரிங் மெசேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெசேஜ் அப்படியே என்ன ஆயிரும்? நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். எப்போ? இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது தான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்செட் எம்எஸ்ஜி அதில் கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கிறது இது என்ன ப்ரோக்ராமு? சப் ப்ரோக்ராம், சப்ருட்டீன். இப்போ இந்த சப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? காலிங் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அந்த பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும்? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணணும்? ஃபங்க்ஷனுடைய நேமை வச்சே கால் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷனுடைய நேம் என்ன? இன்செட் எம்எஸ்ஜி. பாருங்கள், அந்த பிளாக் ஆஃப் செக்மெண்ட் முடித்த உடனே இன்செட் எம்எஸ்ஜின்னு கொடுத்து செமிகோலன் வச்சுருக்காங்களா? அப்போ அது என்ன ஸ்டேட்மெண்ட்? காலிங் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை
ரீட் பண்ண உடனேயே கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உனக்கு? ஃபங்க்ஷன் இன்செட் எம்எஸ்ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு என்ன பண்ணும்? அதில் என்ன பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டில் என்ன கோடு கொடுத்துருக்குறோம்? எக்கோவில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்செர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ எக்கோவில் கொடுத்தங்காட்டிக்கு அது அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிருமா? அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்செர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ எங்கே வரும்? மறுபடியும் கண்ட்ரோல் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? கொஷின் மார்க் கிரேட்டர் தென். அப்போ ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்செர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. The next type of function in PHP is parameterized function. Next, parameterized function. Required information can be shared between function declaration and function calling part inside the program. நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா எதன் மூலமாக பிஹெச்பியில் ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மூலமாகவும் காலிங் ஃபங்க்ஷன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க முடியும். எதன் மூலமாக நம்ம அப்படி ஷேர் பண்ண முடியும்? த்ரூ பெராமீட்டர்ஸ். பெராமீட்டர்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மூலமாகவும் காலிங் ஃபங்க்ஷன் மூலமாகவும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். The parameters are also called as arguments. Parameters நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இட் இஸ் லைக் வேரியபிள்ஸ். அது எப்படி இருக்கும்? வேரியபிள்ஸ் நேம்ஸ் மாதிரியே இருக்கும். The arguments are mentioned after the function name and inside of the parentheses. ஆர்கியூமெண்ட்ஸ் நேம் நம்ம எங்கே கொடுக்கணும்? ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா? ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுடைய நேம் கொடுத்துட்டு வித்தின் பெராந்தீசஸ். பெராந்தீசஸ் இஸ் நத்திங் பட் ப்ராக்கெட்ஸ். அந்த பெராந்தீசஸ்குள்ளே நம்ம ஆர்கியூமெண்ட்ஸை கொடுக்கணும். There is no limit for sending arguments. Just separate them with a comma notation. ஸோ நம்ம எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் ஃபங்க்ஷனில் கொடுத்துக்கலாம், அந்த பெராந்தீசஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு லிமிட் கிடையாது. நம்ம மோர் தென் ஒன் பெராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெராமீட்டர்ஸை எதனால் நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும்? கமாவால் செப்பரேட் பண்ணிக்கணும். அதுக்கு லிமிட் கிடையாது. எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் பெராமீட்டர்ஸ் வேணாலும் நம்ம அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பெராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் எதனால் செப்பரேட் ஆகிருக்கணும்? கமாவால் செப்பரேட் ஆகிருக்கணும். First we will see example 1. The following example has a function with one argument, that is $sname. கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிளில் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டுடைய நேமு $sname. புக்கில் $SCFname இருக்குது. அந்த எஃப்பை கட் பண்ணிடுங்க. ஓகே, ப்ரோக்ராம் போகலாம். லெஸ் தென் கொஷின் மார்க் PHP. ஸோ டிஃபால்ட் சின்டாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரோக்ராமை. ஃபங்க்ஷன் ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் வித்தின் பெராந்தீசஸ் $sname வித்தின் கர்லி பிரேசஸ் எக்கோ $sname டாட் வித்தின் டபுள் கோட்ஸ் இன் தமிழ்நாடு .br tag செமிகோலன். இப்போ இது சப் ப்ரோக்ராம். ஃபங்க்ஷனல் ஸ்டார்ட் ஆனால் அது என்ன ப்ரோக்ராம்? சப் ரொட்டீன் ஆர் சப் ப்ரோக்ராம் ஆர் ப்ரொசீஜர். ஸோ இந்த சப் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது? கீவேர்டு. ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேமு. வித்தின் பெராந்தீசஸில் $sname இருக்குது. அது என்னது? அது பெராமீட்டர் ஆர் ஆர்கியூமெண்ட். பெராமீட்டர் ஆர் ஆர்கியூமெண்ட் எந்த மாதிரியே இருக்கும்? வேரியபிள் மாதிரியே இருக்கும். அப்போ வேரியபிள் கொடுக்கணுன்னா ப்ரிஃபிக்ஸ்டாக என்ன கொடுக்கணும்னு பார்த்துருக்குறோம்? $. கொடுக்கணும்னு பார்த்துருக்குறோம். ஓகே. ஸோ அந்த வித்தின் கர்லி பிரேசஸில் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? எக்கோ ஸ்டேட்மெண்ட்டு. எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? $sname. எஸ்நேம்ங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு வித்தின் டபுள் கோட்ஸில் என்ன மெசேஜ் இருக்குது? இன் தமிழ்நாடு. அதையும் டிஸ்பிளே பண்ணிடும். BR டேக் என்னது? பிரேக் டேக். அது கொடுத்தா என்ன ஆகும்? நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனில் வரும். ஸோ இது ஒரு தனி சப் ப்ரோக்ராம். இந்த சப் ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராமில் என்ன கொடுக்கணும்? கால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். சப் ப்ரோக்ராமுக்கு நெக்ஸ்ட் வருது மெயின் ப்ரோக்ராம். என்னென்னு பாருங்கள். ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் வித்தின் டபுள் கோட்ஸ்
கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. இதை எதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க? பெராந்தீசஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேமுங்கிறது என்னது? ஃபங்க்ஷனுடைய நேம். ஃபங்க்ஷனுடைய நேமை வச்சே நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன? காலிங் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எதன் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? காலிங் ஃபங்க்ஷன் மூலமாக தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். காலிங் ஃபங்க்ஷன்னு எப்படி கொடுக்கணும்? ஃபங்க்ஷனுடைய நேமை வச்சே கால் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷனுடைய நேம் என்னது? ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா ஒன்லி ஒன் ஆர்கியூமெண்ட் இருக்குது, $s நேம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்குறோமோ அதே சேம் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் எதுலேயும் இருக்கணும்? காலிங் ஃபங்க்ஷன்லேயும் இருக்கணும். இப்போ காலிங் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை பெராந்தீசஸ்குள்ளே கொடுத்துருக்காங்களா? அப்போ அது என்னது? ஆர்கியூமெண்ட் ஆர் பெராமீட்டர். இது ஃபஸ்ட்டு கால் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபஸ்ட்டு கால் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண உடனேயே கண்ட்ரோல் எங்கே போகும்? நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த காலிங் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட்னுடைய வேல்யூவை எதுக்கு பாஸ் பண்ணிடும்? $s நேமுக்கு பாஸ் பண்ணிடும். இப்போ $s நேமில் என்ன வேல்யூ இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படின்னு இருக்குது. அடுத்தது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு $s நேம். அப்போ $s நேமில் என்ன வேல்யூ இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. அதை டிஸ்பிளே பண்ணிடுமா? டிஸ்பிளே பண்ணிவிட்டு வித்தின் டபுள் கோட்ஸில் என்ன இருக்குது? இன் தமிழ்நாடு. அதையும் டிஸ்பிளே பண்ணிடும். அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அப்படி டிஸ்பிளே பண்ணிவிட்டு பிஆர் டேக் இருக்கா? படித்த உடனே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? க்ளோசிங் பிரேஸா? க்ளோசிங் பிரேஸ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனுடைய பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே வரணும்? மெயின் ப்ரோக்ராமில் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் வித்தின் பெராந்தீசஸ் வித்தின் டபுள் கோட்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி. இது மறுபடியும் கால் பண்ணுறோம். அந்த ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேமுங்கிற ஃபங்க்ஷனை எகெயின் கால் பண்ணுறோம். இங்கே என்ன கொடுத்துருக்குறோம்? நம்ம ஆர்கியூமெண்ட்டு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி. அப்போ இந்த கால் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண உடனே மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுமா? என்ன ஃபங்க்ஷன்? ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆர்கியூமெண்ட்டுடைய வேல்யூ எதுக்கு பாஸ் ஆயிரும்? $s நேமுக்கு பாஸ் ஆயிரும். இப்போ எஸ் நேமில் என்ன வேல்யூ இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி. அடுத்தது பிளாக்குள்ளே வரும். பிளாக்கில் என்ன இருக்குது? எக்கோ $நேம். நேமில் என்ன வேல்யூ இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸில் இன் தமிழ்நாடு இருக்குது, அதையும் டிஸ்பிளே பண்ணிடும். அப்போ செகண்ட் அவுட்புட்டை என்ன கிடைக்கும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி இன் தமிழ்நாடு. பிஆர் டேக் இருக்குது. நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ளோசிங் பிரேஸு. அதை முடித்த உடனே என்ன ஆகும்? கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எகெயின் கண்ட்ரோல் வரும். ஸோ அங்கே என்ன இருக்குது? மறுபடியும் ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை. எகெயின் ஒன் கால் ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் கால் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த கால் ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்கியூமெண்ட் என்ன இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை. அது எதுக்கு பாஸ் ஆகிரும்? $s நேமுக்கு பாஸ் ஆகிரும். பாஸ் ஆகிட்டு மறுபடியும் பிளாக்குக்குள்ளே வரும். எக்கோ $s நேம். நேமில் என்ன இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணிடும். அதோட இன் தமிழ்நாடு டபுள் கொட்டேஷன் இருக்குது, அதையும் சேர்ந்து டிஸ்பிளே பண்ணிடும். அப்போ தேர்ட் அவுட்புட்டு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு. முடிச்சுட்டு பிரேக்னு என்ன வரும்? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இப்போது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே மறுபடியும் எங்கே வரும்? கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபோர்த்து கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஃபோர்த்து கால் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் வித்தின் பெராந்தீசஸ் வித்தின் டபுள் கோட்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம். ஸோ அந்த வித்தின் பெராந்தீசஸ்குள்ளே இருக்கிறது என்னது? ஆர்கியூமெண்ட். இது கால் ஸ்டேட்மெண்ட். இதை படித்த உடனே எங்கே போகும்? ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேமுங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதில் என்ன ஆர்கியூமெண்ட் இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது எந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணும்? $s நேமுக்கு பாஸ் பண்ணிடும். பாஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? $s நேம். எதை டிஸ்பிளே பண்ணும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸில் என்ன இருக்குது? இன் தமிழ்நாடு, அதையும் டிஸ்பிளே பண்ணிடும். அப்போ ஃபோர்த் அவுட்புட்டு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்
காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணிவிட்டு பிஆர் டேக் படிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு க்ளோசிங் பிரேஸ். இப்போ பிளாக் முடிஞ்சது. இப்போ கண்ட்ரோல் மறுபடியும் எங்கே வரும்? மெயின் ப்ரோக்ராமில் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது 5th ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். 5th அதுவும் என்னது? கால் ஸ்டேட்மெண்ட். ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம், ஃபங்க்ஷனுடைய நேம் வச்சே வந்திருக்குது. அப்போ இதுவும் கால் ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன ஆர்கியூமெண்ட் இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி. இப்போ இந்த கால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸ்கூல் நேம்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். அந்த ஆர்கியூமெண்ட்டுடைய வேல்யூவை எதுக்கு பாஸ் பண்ணிடும்? $S நேமுக்கு பாஸ் பண்ணிடும். இப்போ $S நேமில் என்ன வேல்யூ இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி. முடிச்சுட்டு பிளாக்குள்ளே வரும். அதில் எக்கோ $S நேம். $S நேமில் இருக்கிறது பிரிண்ட் ஆயிருமா? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி பிரிண்ட் ஆகிட்டு டபுள் கோட்ஸில் என்ன இருக்குது? இன் தமிழ்நாடு, அதுவும் பிரிண்ட் ஆயிரும். அப்போ 5th அவுட்புட்டாக என்ன கிடைக்கும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி இன் தமிழ்நாடு. முடிச்சுட்டு பிஆர் டேக் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு க்ளோசிங் பிரேஸ். ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இப்போ எங்கே வரும்? கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 5th ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிஞ்சது. கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கொஷின் மார்க்கு கிரேட்டர் தென். அப்போ ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் 1 எக்ஸிக்யூட் ஆன பிறகு என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி இன் தமிழ்நாடு. டோட்டலாக 5 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஏன்னா 5 டைம்ஸ் நம்ம அந்த ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கிறதுனால 5 டைம்ஸ் நம்மளுக்கு அவுட்புட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2. The following example has a function with 2 arguments $S name and $strength. கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிள் 2ல் 2 ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. $S name ஒன்று, $strength ஒன்று. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்னது? பெராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். லெஸ் தென் கொஷின் மார்க் PHP டிஃபால்ட்டு சின்டாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு, ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேம். அதில் 2 பெராமீட்டர்ஸ் இருக்குது. $S நேம் $strength. மோர் தென் 1 பெராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெராமீட்டர்ஸ் எதனால் செப்பரேட் பண்ணோன்னு பார்த்துருக்குறோம்? கமாவால். இந்த எக்ஸாம்பிளில் 2 பெராமீட்டர்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம்? கமா கொடுத்து அந்த 2 பெராமீட்டர்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே ஒன்லி 1 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னென்னா எக்கோ $S நேம் வித்தின் டபுள் கோட்ஸில் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் $strength அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, இது ஃபங்க்ஷன். இது தானே எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் பிளாக் அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு கால் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாருங்கள், அந்த கால் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு? ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் ஃபஸ்ட்டு கால் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம். அதில் என்ன பெராமீட்டர் இருக்குது? 2 பெராமீட்டர்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது 2 பெராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குறோமா? அப்போ காலிங் ஃபங்க்ஷன்லேயே எவ்வளோ பெராமீட்டர்ஸ் இருக்கணும்? 2 பெராமீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த காலிங் ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிறது 1 பெராமீட்டர், 200ங்கிறது அனதர் பெராமீட்டர். அப்போ ஃபங்க்ஷனில் 2 பெராமீட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா காலிங் ஃபங்க்ஷன்லேயும் 2 பெராமீட்டர்ஸ் இருக்கணும். இந்த காலிங் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸ்கூல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதில் 2 பெராமீட்டர்ஸ் இருக்குது. $S நேம் ஒன்று, $strength. இப்போ இந்த $S நேம்க்கு என்ன வேல்யூ எடுத்துக்கும்? அந்த கால் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிற வேல்யூவை S நேம் எடுத்துக்கும். 200 அப்படிங்கிற வேல்யூவை $strength அப்படிங்கிறது எடுத்துக்கும். எடுத்துகிட்டு இப்போ உள்ள பிளாக்குள்ளே வரும். பிளாக்கில் என்ன இருக்குது? எக்கோ $S நேம். $S நேமில் என்ன இருந்தது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் இருக்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகுமா? என்ன இருக்குது? இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ், அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிட்டு $strengthல என்ன வேல்யூ இருக்குது? 200. அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200. இதை முடிச்சுட்டு
நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் பிரேஸ். இதை முடித்த உடனே எங்கே வரும்? கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கால் ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்கூல் அண்டர் ஸ்கோர் நேம் ஃபங்க்ஷனுடைய நேம் வச்சு வந்திருக்கா, அப்போ இதுவும் கால் ஸ்டேட்மெண்ட் தான். இதுலேயும் எவ்வளோ இருக்குது? 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி ஒன்று, 300 ஒன்று, 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதை ரீட் பண்ண உடனே, இந்த கால் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதில் $S நேமுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி எடுத்துக்கும். $ஸ்ட்ரென்த்துக்கு 300 எடுத்துக்கும். பிளாக்குக்குள்ளே வரும். எக்கோ $S நேம் என்ன டிஸ்பிளே பண்ணும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிவிட்டு கோர்ஸ் டபுள் கோர்ஸ் இருக்கிறதையும் சேர்ந்து டிஸ்பிளே பண்ணும். இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் $ஸ்ட்ரென்த்தில் என்ன வேல்யூக்கு? 300. அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 300 அப்படின்னு கிடைக்கும். முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் பிரேஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இப்போ எங்கே வரும்? மறுபடியும் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் அண்டர் ஸ்கோர் நேம்னு இருக்குது. இதுவும் கால் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை, 250. ஸோ இதை ரீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேமுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஸோ அதில் $S நேமுக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னைங்கிற வேல்யூ எடுத்துக்கும். $ஸ்ட்ரென்த்துக்கு 250 எடுத்துக்கும். பிளாக்குக்குள்ளே வரும். எக்கோ $S நேம் என்ன பிரிண்ட் ஆகும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னைன்னு பிரிண்ட் ஆகும். டபுள் கோர்ஸில் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். $ஸ்ட்ரென்த்தில் என்ன வேல்யூ இருக்குது? 250. அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 350. ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 250 டிஸ்பிளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு க்ளோசிங் பிரேஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. எகைன் கண்ட்ரோல் எங்கே வரும்? கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வரும். கால் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸ்கூல் அண்டர் ஸ்கோர் நேம். ஸோ இதுவும் என்னது? ஃபங்க்ஷனுடைய நேமை வச்சே தான் கால் பண்ணிக்கிறோம். அப்போ இதுவும் கால் ஸ்டேட்மெண்ட் தான். இதுலேயும் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் ஒரு பேராமீட்டர், 100 அப்படிங்கிறது அனதர் பேராமீட்டர். இதை ரீட் பண்ண உடனே கண்ட்ரோல் எங்கே வரும்? ஃபங்க்ஷன் ஸ்கூல் அண்டர் ஸ்கோர் நேமுக்கு வரும். அதில் $S நேமில் என்ன இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் இருக்குது. $ஸ்ட்ரென்த்தில் என்ன வேல்யூ இருக்குது? 100. இப்போ பிளாக்குக்குள்ளே வரும். எக்கோ $S நேம் $S நேமில் இருக்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணோம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனில் என்ன இருக்குது? இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் அப்படிங்கிற மெசேஜையும் டிஸ்பிளே பண்ணிடும். $ஸ்ட்ரென்த் லெவலில் இருக்குது 100. அப்போ என்ன அவுட்புட்டு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு அண்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 100 அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் பிரேஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இப்போ எங்கே வரும்? மறுபடியும் கண்ட்ரோல் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வரும். கால் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? எகெயின் ஸ்கூல் அண்டர் ஸ்கோர் நேம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி 200 அப்படிங்கிற 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த கால் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண உடனே ஃபங்க்ஷன் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸ்கூல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். அதில் $S நேமில் என்ன வேல்யூ இருக்கும்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலின்னு இருக்கும். $ஸ்ட்ரென்த்தில் 200 இருக்கும். இப்போ பிளாக்குக்குள்ளே வரும். எக்கோ $S நேம் $S நேமில் என்ன வேல்யூ இருக்குது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனில் என்ன மெசேஜ் இருக்குது? இன் தமிழ்நாடு அண்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணிவிட்டு $ஸ்ட்ரென்த்தில் என்ன வேல்யூ இருக்குது? 200. அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் பிரேஸ் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ எங்கே வரும்? கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வரும். கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது? கொஷின் மார்க்கு கிரேட்டர் தென். அப்போ ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் 2 ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200. நெக்ஸ்ட் லைனில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 300. நெக்ஸ்ட் லைனில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 250
நெக்ஸ்ட் லைனில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 100. நெக்ஸ்ட் லைனில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200. Understand? Example 3. For a function to return a value, use the return statement. ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். அந்த 2 ப்ரோக்ராம்ஸில் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோமா? இல்லை. அந்த பிளாக்கு ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ளே வெறும் எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அங்கேயே நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஆனால் எக்ஸாம்பிள் 3ல் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆன உடனேயே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். எங்கே ரிட்டர்ன் பண்ணும், எங்கே கால் பண்ணமோ அங்கேயே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். லெஸ் தென் $PHP டிஃபால்ட் சின்டாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீவேர்டு சம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேமு, $x, $y அப்படிங்கிறது 2 parameters. இதில் பிளாக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா $z $x + $y. எக்ஸில் இருக்கக்கூடியதையும் ஒயில் இருக்கிறதையும் ஆட் பண்ணி இசட்டில் ஸ்டோர் பண்ணிடும். ரிட்டன் $z. இப்போது இசட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டன் பண்ணும். எங்கே நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே. இப்போ நம்மளுக்கு என்ன முடிஞ்சது, சப் ப்ரோக்ராம் முடிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு எக்கோ வருது பாருங்கள். எக்கோ வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுத்தா ஸ்ட்ரிங் மெசேஜா, அது அப்படியே டிஸ்பிளே ஆயிருமா. எக்கோவில் நம்ம டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ 5 + 10 = அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். டிஸ்பிளே ஆகிட்டு டாட் சம் ஆஃப் 5, 10. இப்போ சம்மு நீங்கள் வந்திருக்கு. சம்முங்கிறது என்னது, ஃபங்க்ஷனுடைய நேம். அப்போ ஃபங்க்ஷன் நேமை நம்ம மெயின் ப்ரோக்ராமில் கொண்டு வந்தோம்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு, கால் ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, $x $y 2 parameters. அப்போ கால் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், 2 parameters யூஸ் பண்ணணும். கால் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, 2 parameters. ஒன்று 5, அனதர் 1 10. இப்போ இந்த கால் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண உடனேயும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் எங்கே போகும், சம்முங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். இப்போ அந்த கால் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 parameters இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய 2 parametersக்கு பாஸ் பண்ணிடுவோம். தட் இஸ் 5 வந்து $xக்கும் 10 வந்து $yக்கும் பாஸ் பண்ணிடும். பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய பிளாக்குக்கு வரும். அந்த பிளாக்குள்ளே என்ன இருக்குது, $z $x + $y. $xயில் என்ன வேல்யூ இருக்குது, 5. $yயில் என்ன இருக்குது, 10. ஆட் பண்ண எவ்வளவு, 15. அது எதில் ஸ்டோர் ஆகும், $zயில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டன் $z. இதை படித்த உடனே என்ன ஆகும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோன்னே என்ன பண்ணும், ஃபங்க்ஷன் அந்த வேல்யூவை ரிட்டன் பண்ணும். நம்ம என்ன வேரியபிள் கொடுக்குறோமோ அந்த வேரியபிளில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை எங்கே கால் பண்ணமோ அங்கே ரிட்டன் பண்ணும். எங்கே கால் பண்ணோம், ஃபஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் சம் ஆஃப் 5, 10 கொடுத்தோமா. அப்போ அந்த சம் ஆஃப் 5, 10க்கு பதிலாக என்ன வேல்யூ ரிட்டன் பண்ணும், இசட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ தட் இஸ் 15 அப்படின்னு நம்மளுக்கு ரிட்டன் பண்ணும். அப்போ ஃபஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன அவுட்புட் கிடச்சிச்சு, 5 + 10 = 15. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிஆர் டேக் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு எக்கோ வித்தின் டபுள் கோட்ஸு 7 + 13 அது மெசேஜ் அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். டாட் சம் ஆஃப் 7, 13. சம்முங்கிறது ஃபங்க்ஷன் நேம். மறுபடியும் ஃபங்க்ஷனுடைய நேமை வச்சா கால் பண்ணுற. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், காலிங் ஃபங்க்ஷன். அப்போ அதில் 2 parameters இருக்குது. என்னென்ன, 7, 13. இந்த கால் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண உடனே கண்ட்ரோல் எங்கே போகும், ஃபங்க்ஷன் சம்முக்கு போகுமா. அந்த ஃபங்க்ஷன் சம்மில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, x1 இருக்குது, y இருக்குது. எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கு 7, ஒய்க்கு என்ன வேல்யூ எடுத்துக்கு 13. உள்ள பிளாக்குக்குள்ளே வரும். $z $x + $y. $xயில் என்ன வேல்யூ இருக்குது 7, $yயில் 13. 7 + 13 20. இசட்டில் என்ன வேல்யூ இருக்குது இப்போது 20. ரிட்டன் $z. இப்போ $z இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டன் பண்ணும். எங்கே ரிட்டன் பண்ணும், காலிங் ஃபங்க்ஷனில் ரிட்டன் பண்ணும். காலிங் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, செகண்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கா. அப்போது ஃபஸ்ட் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகிருக்குது, 7 + 13 சம் ஆஃப் 7, 13 பதிலாக நம்மளுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருச்சு 20.
அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? 7 + 13 = 20. நெக்ஸ்ட் பிஆர் டேக் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்கோ வித்தின் டபுள் கோட்ஸில் 2 + 4 = ஸோ அந்த 2 + 4 = அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். டாட் சம் ஆஃப் 2,4 சம் ஆஃப் 2,4 அப்படிங்கிறது கால் ஸ்டேட்மெண்ட். அந்த கால் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது? 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன? 2, 4. இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணோடனே கண்ட்ரோல் எங்கே போகும்? சம்முங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். அந்த ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன? x1 y1. அப்போ கால் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய 2, 4 எதுக்கு நம்மளுக்கு பாஸ் ஆயிரும்? எக்ஸுக்கும் ஒய்க்கு. இப்போ எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 2, ஒயில் என்ன வேல்யூ இருக்குது? 4. இப்போ பிளாக்குள்ளே வரும். ஸோ பிளாக்கில் என்ன இருக்குது? $z = $x + $y. $xயில் என்ன வேல்யூ இருக்குது? 2. $yயில் என்ன வேல்யூ இருக்குது? 4. ரெண்டையும் ஆட் பண்ணால் 6. அப்போ $zயில் என்ன வேல்யூ இருக்குது? 6. ரிட்டர்ன் $z. இந்த $z வேல்யூ எங்கே ரிட்டர்ன் பண்ணோம்? எங்கே கால் பண்ணோமோ அங்கே. இப்போ எங்கே வரும்? என்னென்னு கிடைக்கும்? 2 + 4 = கால் ஸ்டேட்மெண்ட்க்கு பதிலாக என்னென்னு ரிட்டர்ன் பண்ணிருச்சு? 6ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அப்போ 2 + 4 = 6. முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? $? அப்போ ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் 3ல் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 3 லைன்ஸ் அவுட்புட் கிடச்சிச்சு. எப்படி என்னென்ன அவுட்புட் கிடச்சிச்சு? 5 + 10 = 15. நெக்ஸ்ட் லைனில் 7 + 13 = 20. நெக்ஸ்ட் லைனில் 2 + 4 = 6. ஏன் 3 லைன்ஸ் கிடச்சிச்சு? நம்ம ஒவ்வொரு எக்கோ ஸ்டேட்மெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு சம்முங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். செகண்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்லேயும் சம்முங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறோம். தேர்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்லேயும் சம்முங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். 3 டைம்ஸு சம்முங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணங்காட்டிக்கு நம்மளுக்கு 3 லைன்ஸ் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. Understand? So next topic we will see in the next class. Thank you. Bye. Stay home. Stay safe.